அடே என்னப்பா வியானா பேச மாட்டாங்கன்னு நினைச்சா கடைசியில ஹாலிவுட் ஸ்டார் அதாங்க அந்த பிரவீன் ராஜ் ஆள வந்தான் கெட்டப்பெல்லாம் போட்டு வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தார்ல அவனை இந்த பழக்குது அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுச்சு. ஏன் அப்படி பாத்தீங்க அப்படின்னம்னா அவரு ஏற்கனவே பயங்கரமா ஆட்டிடியூட் காமிச்சாரு உள்ளுக்கு. நம்ம தான் வந்து இங்க கெத்து, நம்மளுக்கு தான் எல்லாம் தெரியும், 7 லாங்குவேஜ் தெரியும், என்னால கண்ணாடி மாதிரி என்கிட்ட காமிச்சிக்க அப்படின்னா நான் திருப்பி காமிச்சிருவேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் வந்து ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காமிச்சு தனக்கு வேணுங்கிற ஆளுங்க நம்ம இவங்ககிட்ட ஏதாவது செஞ்சோம்னா நம்மளை திருப்பி கவுத்து விட்டுருவாங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி அலைஞ்சிக்கிறாரு. அவங்ககிட்ட வியானா இன்னைக்கு போலன்னு வச்சு பொழந்து விட்டுச்சுங்க. ஆக்சுவலி வந்து வியானா பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள நாமினேஷன் பண்றதா இருந்தாலும் சரி, அதுக்கடுத்து இந்த ஒரு நாள் கூத்து இவங்ககிட்ட ஒரு நாள் தான் சரக்கு இருக்கு, அதுக்கு மேல ஒண்ணு இல்ல அப்படின்ட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா நேரத்துல இருந்து இந்த நாமினேஷன் அதுக்கப்புறம் இந்த டாஸ்க்கு அப்புறமே வந்து வியானா உஷாராயிட்டாங்க. ஆஹா இவங்ககிட்ட வாய்ஸ் கொடுத்து தான் விளையாடணும் அப்படின்ட்டு. அது மாதிரியே இன்னைக்கு காலையில இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் பிரச்சனை நடந்ததுல வாட்டர்மெலன் கூப்பிட்டு அட்வைஸ் எல்லாம் பண்ணுச்சு. அப்பயே புரிஞ்சிருச்சு சரி வியானாவுக்கு வந்து ஓரளவுக்கு சரக்கு இருக்கு, அதுவும் பேசும் அப்படின்ட்டு. வியானாவே மதிக்காம இந்த பிரவீன் ராஜ் இருந்தாரு. அதுவும் முக்கியமா கிச்சன் டிபார்ட்மெண்ட்ல பிரவீன் ராஜ் இருக்காப்ல. தண்ணி வேணும்னா அந்த தண்ணியை சூடு பண்ணி கொடுப்பாப்ல. இந்த வியானா போய் வந்து ஏதோ தண்ணி சூடு பண்ணி கேட்டிருப்பாங்க உங்களுக்கு. அப்போ வந்து பிரவீன் ராஜ் வந்து தண்ணியை சூடு பண்ணி கொடுத்துருவாங்க. அப்ப வியானா வந்து ஏதோ பேச ட்ரை பண்றாங்க. சரி இந்த தண்ணி சூடு பண்ணி தரேன் அப்படின்ட்டு ஒரு ஆட்டிடியூடா காமிச்சிருக்காங்க. இதை பார்த்து வியானா எக்ஸ்கியூஸ் மீ என்ன பண்றீங்க நீங்க, நான் பேசினா நீங்க ஐ கான்டாக்டே கொடுக்க முடியுங்க, ஏதோ வந்து நான் சும்மா கத்திட்டு போற மாதிரி இருக்கு, என்ன நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு உடனே நம்ம ஹாலிவுட் ஐயோ உசாரா கேள்வி கேட்டுட்டாரு அப்படின்ட்டு சமாளிக்கிறாரு. அங்கிட்டு போறாரு இங்கிட்டு போறாரு, அது இப்படிங்கிறாரு இது இப்படிங்கிறாரு, தண்ணி அப்படி பண்ண அப்படின்ட்டு சமாளிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கடைசியில பார்த்தா வியானா வந்து நான் கேட்கறது என்ன, நீங்க என்ன மதிக்காம போங்க, நான் வந்து உங்கள்கிட்ட வந்து மரியாதையான பேசுறேன், ஏன் என்கிட்ட வந்து ஐ கான்டாக்ட் பேச முடியுங்க, மற்ற உங்களுக்கு தேவையான ஆளுங்க மட்டும் வந்து போய் வேணுக்கே பேசுறீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த விஷயத்துல நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல வந்து அப்சரா சிஜேயும் வந்து பிரவீன் ராஜ் வந்து பார்த்து கேட்குறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா, பிரவீன் ராஜ் இந்த ஒரு நாள் கூத்து இந்த இது கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து நீங்க உங்களை வச்சு நாங்க என்னமோ கண்டென்ட் பண்ணோன்னு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்களே அப்படின்னே அந்த இடத்துல பிரவீன் ராஜ் ஐயோ இதையும் கண்டுபிடிச்சிட்டாங்களே, ஒண்ணு கூட்டிட்டாங்க கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு வாமா கிளம்புறாப்ல. அந்த இடத்துலயும் வந்து வியானா கோவம் வந்தது. இதைத்தான் நான் உங்களோட சொல்றேன், நீங்க ஏதாவது ஒண்ணு பேசினா நின்று பேச முடியுங்க, அந்த பொண்ணு கேட்டுச்சுல, அந்த பொண்ணுக்கும் பதில் சொல்லல, நான் இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன்ல, மறுபடியும் வந்து நீங்க ராங்கா பேசுறீங்க அப்படின்ட்டு வியானா பிரவீன் ராஜ மூஞ்சியை கிழிக்கிற மாதிரி பண்ணியாச்சுங்க. இப்ப பிக் பாஸ் இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வரையில இவங்க எல்லாம் ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ஸ், இவங்க எல்லாம் பயங்கரமா விளையாடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க தான் பல இடத்துல சொதப்புறாங்க, அதுவும் வந்து நிறைய இடத்துல மாட்டிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த வியானா பிரவீன் ராஜ் பிரச்சனை நடக்கல, அந்த பக்கம் வாட்டர்மெலன் ஸ்டார் ஏன்பா ஒருத்தங்க பேசினா மதிச்சு பேசாமலப்பா, ஏன்பா மதிச்சு பேச மாட்டியா அப்படின்ட்டு வந்து பிரவீன் ராஜ் கேட்கறாப்ல. உடனே பிரவீன் ராஜ் வாட்டர்மெலனை பார்த்து இந்த பொண்ணுங்களுக்குனா ஒருத்தர் வந்துட்டாரியா, பொண்ணுங்களுக்கு நான் மட்டும் இவர் கேட்பாரு, மத்த யாருக்குன்னா கேட்க மாட்டாரு. இதை பார்த்து பிரவீன் ராஜ் கேட்க வேண்டியது நம்ம ஒண்ணுதான், உன்னை சண்டை போட்டது யார் அப்படின்னு பார்த்தா வாட்டர்மெலன் தான். உன்னை பார்த்து பயந்து இருந்து உன்கிட்ட காக்கா பிடிக்கணும்னு நினைச்சிருந்தாருன்னா அவர் பம்பிட்டு போயிருக்கலாம். ஆனா நீ அவர் கரெக்டா விடுறாரு, கை நீட்டி பேசுறாரு, என்கிட்ட தான் வச்சுக்காதீங்க பொழந்துருவேன் அப்படின்னு சொன்ன போது பயப்படாம அந்த இடத்துல வந்து வாட்டர்மெலன் நின்று பேசினாரு பாத்தீங்களா, அந்த இடத்துல அவர் கெத்து இருக்கு. அவர் வந்து பிடிக்கிற சில காரியங்கள் வந்து எங்களுக்கு பிடிக்காதான், ஆனா இருந்தாலும் தனக்கு மனசுல தோணுதை வந்து உங்களை பழக்கிறாரு பாத்தீங்களா, அதுக்கு சரியான அளவு வாட்டர்மெலன் தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உண்மையிலே பிரவீன் ராஜ் கெத்தானாலா இல்ல டம்மி பீஸா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.